கோவை மாவட்டம் அம்மன்குளத்தில் கட்டப்பட்டு வரும் அடுக்குமாடி கட்டிடங்கள் புதைவதற்கான காரணத்தை பொதுமக்களுக்கு தெரிவிக்க விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று கோரி அதிமுக, கம்யூனிஸ்டுகள், மதிமுக, தேமுதிக மற்றும் சுயேட்சை கவுன்சிலர்கள் கோவை மாநகராட்சி கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையிலே மாநகராட்சி சார்பாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்று இன்று நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகிய கட்சிகளின் சார்பாக இன்றைக்கு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இதில் யார் தண்டிக்கப்பட வேண்டும், எந்த அதிகாரி, எந்த அரசியல்வாதிக்கு இதிலே லாபம் வந்தது, இதை போன்ற காரண காரியங்களை நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று சிறப்பு கூட்டம் கேட்டிருந்தோம். அதுவும் நிராகரிக்கப்பட்டது. அதை கண்டித்து இன்று அனைத்து கட்சிகளும் சார்பாக நாங்கள் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எதை பற்றியும் விவாதிக்காமல் பயனாளிகளுக்கு தேர்வு செய்யக்கூடிய மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் ஒன்றுமே எங்களுக்கு சம்பந்தமில்லை என்று இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கட்டட தொழில்நுட்பத்தில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்த நிலையில் கடலில் கட்டடம் கட்டுகின்றனர், குளத்திலும் வீடுகள் கட்டுகின்றனர். அப்படி இருக்கும்போது குளம் இருந்த இடத்தில் கட்டப்பட்ட வீடுகள் புதைந்து போயுள்ளது. இதனை கோவை மாநகராட்சி மேயர் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது கவுன்சிலர்கள் வேண்டுகோளாக இருக்கிறது.